டிஎன்பிசி வினா விடைகளை இப்போ பார்க்க போகிறோம். வினா எண் 57. கூடுதல் காண்க. 10 + 13 + 16 + 97 + 91. 10லேருந்து 91 வரைக்கும் இந்த எல்லா நம்பரையும் கூட்டினா என்ன வரும்? கூடுதல். அதாவது 10வது பாட சமச்சீர் திட்டம் பாடத்திலிருந்து கணக்கிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி இது. கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்துள்ளது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் கேள்விப்பட்டிருங்க. ஏபி அப்படிங்கிறது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அதுலேருந்து கூடுதல் கூடுதலுக்கான இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. 10, 13 வித்தியாசம் பாருங்கள். 10, 13, 16 3 மூணாக கூடுது. அதனால் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது. 10லேருந்து 91 வரைக்கும் இப்படி 3 மூணாக கூட்டிகிட்டு போனால் அதனுடைய கூட்டுத்தொகை என்ன வரும்? ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஆப்ஷன் கேட்டேன்னு இப்போ நம்ம செக் பண்ணணும். இந்த கூட்டுத்தொடர் வரிசைக்கான சூத்திரம் Sn is equal to n/2 into a plus l. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. Sn is equal to n/2, அதாவது a plus n minus 1 into d. முன்னாடி n/2 போட்டு அந்த மாதிரி ஒரு சூத்திரம் இருக்குது. இங்கே முதல் உறுப்பு கடைசி உறுப்பு இருக்கலாம். நம்ம இந்த சூத்திரத்தை யூஸ் பண்ணுறோம். Sn is equal to n/2 into a plus l போட்டால் போதும். அது எப்படி என்கிற என்னது? இதில் 10லேருந்து 91 வரைக்கும் முதல்ல எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் n is equal to l minus a by d plus 1 அப்படிங்கிற ஃபார்முலா. எல்லுங்கிறது கடைசி லாஸ்ட் டைம், இதுதான் எல். இது ஏ. 10ங்கிறது ஏ முதல் உறுப்பு, கடைசி உறுப்பு எல். எல் 91, ஏங்கிறது முதல் உறுப்பு 10, டிங்கிறது வித்தியாசம். வித்தியாசம் என்ன? 10 3 13, 13 3 16. செகண்ட் டைம் மைனஸ் ஃபஸ்ட் டைம். ரெண்டாவது உறுப்பு முதல் உறுப்பை கழிச்சா நம்மளுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிடும். அதே டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் டி அப்படிங்கிறது. 13 மைனஸ் 10 எவ்வளவு? 3. 16 மைனஸ் 13 எவ்வளவு? 3. அதுதான் டி. டி 3. 3 மூணாக கூட்டிகிட்டே போகுது. டி 3 ப்ளஸ் 1. 90 10 பர்சன்ட் எவ்வளவு? 81. 81/3 ப்ளஸ் 4. 1 3 2 6 21 73 21 27 அப்போனா இதில் 28 உறுப்புகள் இருக்குது. 10லேருந்து 91 வரைக்கும் உள்ள எண்களில் 28 உறுப்புகள் இருக்குது. அந்த 28 உறுப்புலையும் நம்ம 13 16 இப்படி 3 கூட்டு போய் 28 வரைக்கும் போனவங்க நம்மளுக்கு ரொம்ப நேரமாயிரும். அதனால் we can use this formula. n is equal to l minus a by d plus 1. இப்போ n கண்டுபிடிச்சாச்சு. n அளவு. இப்போ இதுதான் கூடுதலுக்கான சூத்திரம். Sn is equal to n/2 into a plus l. n 28. 28ல் பாதி எவ்வளவு? 14. ஏ எவ்வளவு? 10. எல் 91. இது ரெண்டையும் கூட்டி முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் நீங்கள் ஃபார்முலா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை ஷார்ட்டாக வச்சுக்கலாம். முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கூட்டி 2ஆல் வகுத்து அந்த மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கோ அதில் பாதியாக 2ஆல் வகுத்து, ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்து, அல்லது இந்த எத்தனை உறுப்பு அதை பெருக்கினா போதும். இப்போ 28/2 14. 91 10 எவ்வளவு? 101. 101 1ஆல் பெருக்கினா 14 14 14 14. 1414 தான் விடை. நம்மளுக்கு ஆப்ஷன் ஏயில் இருக்குது. இதுதான் விடை. கோடிங் ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணுற வேண்டியதான். ஏவை கரெக்டாக ஷேட் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளேயே பண்ணணும். வெளியே அந்த வட்டத்துக்கு வெளியே வரக்கூடாது ஷேட் பண்ணுறது. ரைட். அடுத்து 58வது கொஸ்டின். 1 கிலோகிராம் என்பது எவ்வளவு கிராம்? இது எல்லாத்துக்கும் தெரியும். 1000 கிராம் 1 கிலோகிராம். இந்த வாய்ப்பாடுன்னு
1லேருந்து வாய்ப்பாடு இருக்குது. அதில் எல்லாமே இருக்கும். 10 மில்லிகிராம், 1 சென்டிகிராம், 10 சென்டிகிராம், 1 டெசிகிராம் அது மாதிரி. அதாவது நிறுத்தளவை. அளக்கிறது மீட்ரு. நீற்றளவை, நிறுத்தளவை, முகத்தளவைங்கிறது வால்யூம், கன அளவு லிட்டரில் வருது. இந்த மாதிரி இதெல்லாம் 1வதுலேருந்தே அந்த வாய்ப்பாடு புதுசில் இருக்குது. ஆனால் அதில் யாரும் சரியாக கண்டுக்கிறதில்ல. ரைட். இனிமேலாவது பார்த்தாலும் தெரிஞ்சுங்க. ரைட். அடுத்து 59 வினா. 59 விடுபட்ட எண்ணை பொறுத்துக. விடுபட்ட எண். இதான் வினா. ஆப்ஷன் ABCD கொடுத்துருக்கு. இந்த மேலே ஒரு நம்பர், கீழே 2 நம்பர், மேலே ஒரு நம்பர், கீழே நம்பர் கொடுத்துருக்குது. 50வது கொஸ்டின், 60வது கொஸ்டின், இது ரெண்டும் ஒரே தலைப்புள்ளது. இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4, 6, 4, 5, 6, 3, 4, 5, 4, 5, 6, 3, 4, 5. இங்கே ஆனால் இங்கே 2, 3, 4 இருக்குது. அப்புறம் இங்கே 3, 4, 5னா இங்கே 2க்கு அப்புறம் இங்கே 3 வரணும், இங்கே 4 வரணும். அந்த மாதிரி இல்லை. ஆனால் அப்புறம் அது தப்பு. வேறு மாதிரி என்ன வரும்? ஒவ்வொரு மெத்தடை நீங்கள் போட்டு பார்க்கணும். அல்லது இரண்டை இந்த மாதிரி நம்பர்களை கீழே இந்த 2 நம்பரையும் கூட்டியோ அல்லது கழிச்சோ அடுத்து மேலே உள்ளது வர மாதிரி இருக்கும். இப்போ 2ஐயும் கூட்டி பார்ப்போம். 6, 4, 10, மேலே 5 இருக்குது. அப்படின்னா 10ல் பாதி 5. அப்படின்னா கீழே இது 3, 5, 8, 8ல் பாதி 4. ஓகே. 6, 4, 10, 10ல் பாதி 5. அப்படின்னா கீழே 2ஐயும் கூட்டி 2மே இல்லை ப்ளஸ் பண்ணுறோம். அதில் 2ஆல் வகுக்கிறோம் அல்லது அதில் பாதி. 2ஐயும் கூட்டி அதில் பாதி அல்லது 2ஆல் வகுத்தா மேலே உள்ளது கிடைக்கிது. அப்புறம் அதே மாதிரி ஈரட்டை இது 2, 8, 10, 10ல் பாதி 5. 5 தான் உங்களுக்கு ஆன்சர். 2ஐயும் கூட்டினா 10, 10ல் 2ஆல் வகுத்தா 5 அல்லது பாதி 5. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஏ தான் சரியான விடை. இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக 60வது வினா. அதே மாதிரி தான் போனதில் முக்கோணம் மாதிரி, அதாவது மேலே ஒரு கட்டம், கீழே 2 கட்டம். இந்த 60 கணக்கில் கீழே ஒரு கட்டம், மேலே 2 கட்டம், மேலே 2 கட்டம், கீழே ஒரு கட்டம் கொடுத்துருக்கான். இது அதே மாதிரி தான். எப்படி வந்து பாருங்கள். இங்கே இந்த கொஸ்டின் மார்க் எப்படி என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். 3, 9, 9 4 13, 8 64, 5 69. வேறு மாதிரி வருது. 2 6, 2 8, 2 10. இங்கே 10 இல்லை. 8 4 12, 12 7 போச்சுன்னா 5. 8 4 12, 4 கூட்டி 8 4 12, 12 4 கூட்டினா 7 கழிச்சா இது வரும்பா. 3 4 7. இங்கே வரலையே. 9 3 12, 1 கூட்டினா 13, 8 5 13, 1 கூட்டினா இங்கே குறையுது. இங்கே 9 3 12, 1 கூட்டுறோம். 8 5 13, இங்கே 1 11 வச்சுன்னா 12. 1 கூட்டுறோம், 1 கழிக்கிறோம். இங்கே 8 6 14, 14 2 போச்சுன்னா 12 இல்லை. அப்புறம் அதுவும் தப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். எந்த மெத்தடையும் வரல அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி கூட பார்க்கலாம். 9 12, 12 13,
25. எல்லாத்தையும் கூட்டினா 25 வருது. 8 5 13, 13 25. ஓ! எல்லாத்தையும் கூட்டினா வருது. எல்லாத்தையும் கூட்டினா இது வருது. சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ். இது ஒரு மெத்தட். 9 3 12, 12 13 25. ஓகே. 8 5 13, 13 12 25. ஓகே. அப்புறம் எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்புறம் இங்கே 8 6 14. 25ல் 14 போச்சுன்னா 11. அதாவது 8 6 14, 14 11 கூட்டினா 25 வருகிறது. 8 6 14, 14ஓட 11 கூட்டினா 25 வருது. அப்புறம் இங்கே போட வேண்டிய எண் 11. ஆப்ஷன் இங்கே பியில் இருக்குது. கரெக்டு. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா 25 வர மாதிரி இங்கே இந்த கணக்கு இருக்குது. அப்புறம் எங்கே வேணாலும் ஒரு பாக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே கூட இருக்கலாம். அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டமாக எங்கே ஒன்றா இருக்கலாம்ல, இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம். ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி கொஸ்டின் மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி புரிஞ்சு எப்படி இருந்தாலும் நீங்கள் கணக்கை போட ஒரு மாடல் இருக்குன்னா அந்த மாடல் வந்து நிறையா மாடல் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணி படித்தா உங்களுக்கு பரீட்சையில் ரொம்ப எளிதாக விடையளிக்கலாம். ஓகே. அடுத்தது 61வது கொஸ்டின். இதை பாருங்கள். 61 வந்து 61, 62, 63 மூணும் ஒரு மாடல் தான். விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாடலில் இருக்கும். நம்பர்களில் வெவ்வேறாக இருக்குது. அது என்ன மெத்தட்னு இப்போ பார்க்க போகிறோம். 20, 50, இங்கே 25. 25 இங்கே டெவலப் பண்ணால் இங்கே 50. இதில் பாதி வரல. இப்படி பார்த்தா 50 மொத்தம் 60, 20 கூட்டினா 80, 60ஓட 20 கூட்டினா 80. அப்புறம் இது ரெண்டையும் கூட்டி 20 கூட்டினா 80 வருது. இது ரெண்டையும் கூட்டினா 28. 28 20 48 வருது. அப்படின்னா இது தப்பு. 25 30, 30 20 50. ஆப்ஷன் இங்கே 50 இல்லை. அப்படின்னா தப்பு. ஏன்னா 50 10 60, 20 கூட்டினா 80 வருது. அப்புறம் இதையும் கூட்டி 20 கூட்டினா இங்கே வரணும்ல, 25 30, 30 20 50. ஆப்ஷன் இருந்தால் போடலாம், ஆனால் இங்கே இல்லை. அதனால் அப்படியும் வராது. சரி, அடுத்து கழித்து பார்ப்போம். 7 8 போச்சுன்னா 12. இங்கே 24 வருது. அப்படின்னா 12 டபுள் பண்ணால் 24 வருது. 20 கழிங்க. அப்படின்னா 20ல் 8 போச்சுன்னா 12, 12 இன்னொரு 12, அதாவது இன்ட்டு 2, இன்ட்டு 2 போட்டால் இந்த 20 வருது. 24. 20ல் 8 போச்சுன்னா 12, 12 2 24. ஓகே. அதே மாதிரி இதை கழித்து 2ஆல் பிரிக்கணும். 50 10, 50ல் 10 போச்சுன்னா 40, 40 2 80 வருகிறது. அப்படின்னா இங்கே கழித்து 2ஆல் பெருக்கிறோம். அவ்வளோ. இங்கே கழிச்சா 20, 2ஆல் பெருக்குனா 20 2 40, 40 ஆப்ஷனில் பி இருக்குது. ரைட்டு. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். நிறைய வகை இருக்குது. இதில் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க, நிறைய மாடல் இதில் இருக்கிறது. அடுத்து இந்த கட்டத்தை பார்ப்போம். இந்த 9 கட்டத்தில் இங்கே என்ன வருது? 2 1 5, 3 4 5, மேலே 1 4 5, 5 2ஆல் பெருக்குனா 10, 3 2 5. ஓ, 4 1 5, ரெண்டையும் கூட்டி 2ஆல் பெருக்கு. 4 1 5, அது 2 10, 3 2 5, அது 2 10. அப்புறம் இங்கே ரெண்டையும் கூட்டி 5 5 10, 2 20. ரைட் இருக்குது. ஆப்ஷன். அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் பெருக்கணும். இங்கே வந்து கழித்து 2ஆல் பெருக்கிருக்காங்க. இந்த கணக்கில் வந்து கூட்டி 2ஆல் பெருக்கியிருக்காங்க. இதையும் கூட்டி இதை வர 2ஆல் பெருக்கு. 5 5 10, 2 வரதை 2ஆல் பெருக்கணும். 2 20. ஏன்னா 1 4 5, 5 2ஆல் பெருக்குனா 10, 3 2 5, 5 2ஆல் பெருக்குனா 10.
அப்புறம் இங்கே கூட்டி இங்கே 2ஆல பிரிக்கிறதுக்கு அப்புறம் இங்கே நம்மளுக்கு 5 5 10 5 20 ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட். அடுத்து 63வது வினா. இது எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. 2 3 4 2 3 4 ரிவர்ஸில் போகுது. 2 3 4 2 3 4. அப்புறம் அடுத்து இங்கே 2 3 4 இல்லை. ஒன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. வேறு எப்படி வரும் பாருங்க. இப்படி கொஸ்டின் மார்க் இங்கே இருக்குது, இப்படி பார்ப்போம். 2 4 6 கூட்டினா 2 4 6 இங்கே இருக்குது. 3 3 6 இங்கே இல்லை, 0 இருக்குது. 4 2 இங்கே 12 இருக்குது. 4 2 இங்கே 12. இங்கே 2 4 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கான். இங்கே நீங்கள் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். 4 2 இங்கே 2 4 இடம் மாறி இருக்குது. 4 2 இருக்கும்போது 12, 2 4 இருக்கும் பொழுது இங்கே ஒரு 12 இருக்குது. இப்படி வித்தியாசம் பார்க்கணும். உங்களை ஏமாத்துறதுக்காக இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க. 4 பெரிய நம்பர் மேலே கீழே 2 12, இங்கே பெரிய நம்பர் கீழே மேலே 2 இடம் மாறி இருக்குது. இங்கே -12 இருக்குது. அப்படின்னா இதில் நீங்கள் பார்க்கணும். ஆனால் இதுக்கு வித்தியாசம், இது கழித்து 0 வர மாதிரி இருக்குது. எப்படின்னு பாருங்கள். ஒன்று இப்போ 0 வருதுல்ல, இதை எடுத்துங்க. எப்படி 0 வருதுன்னு பார்ப்போம். 2 ஒரே மாதிரி வந்தால் தான் 0 வரும். இதை ஸ்கொயர் பண்ணால் 3 9, இதை ஸ்கொயர் பண்ணால் 3 9, அப்புறம் 9 - 9 0. அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணால் 16, 4 ஸ்கொயர் 16, 2 2 4, ரெண்டையும் கூட்டினா கழிக்கணும்ல, 3 9 3 9 0. ஸ்கொயர் பண்ணி கழிச்சா 0 வருது. இங்கே இதை ஸ்கொயர் பண்ணி 16, இதை ஸ்கொயர் பண்ணால் 4, கழிச்சா 12 வருகிறது. அப்போ நான் ரெண்டையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி கழிச்சா இந்த நம்பர் வருது. இது எப்படி? ஸ்கொயர் பண்ணி கழிச்சா 0, இதை ஸ்கொயர் பண்ணி கழிச்சா 12, அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணால் 2 2 4, 4 16, இதில் 4 16 போச்சுன்னா -12. ஓகே, அதுதான் இங்கே மைனஸ் வந்துருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து 64வது வினா. This question is entirely different from the above questions given here. இந்த கொஸ்டின் மட்டும் மற்ற எல்லா கொஸ்டினை விட வித்தியாசமாக இருக்குது. 64வது கொஸ்டின் பாருங்கள். மடக்கையிலேருந்து கொடுத்துருக்கான். லாக்னா மடக்கை. லாக் ஆஃப் எது எப்படி வாசிக்கிறது? லாக் ஆஃப் 9/10 base 10 ப்ளஸ் லாக் ஆஃப் 10/9 base 10 is equal to what? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி கொடுத்துருக்கான். முதல்ல லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. லாக் ஏ ப்ளஸ் லாக் பி, பேஸ் எது வேணால் இருக்கலாம். லாக் ஏ ப்ளஸ் லாக் பி கூட்டும்போது லாக் ஏபி இங்கே பெருக்கணும். லாக் ஏபின்னு பெருக்கலாம். அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, லாக் ஏபி அப்படின்ட்டு. லாக் ஏ ப்ளஸ் லாக் பி இஸ் லாக் ஏபி. அதே மாதிரி அப்படி இந்த லாக் இதையும் இந்த ப்ளஸ் இருக்கலாம். லாக் இது எப்படி பெருக்கலாம்? லாக் ஆஃப் இங்கே ஏபி பெருக்கிற மாதிரி லாக் 9/10 இந்த 10/9 இதை பெருக்கலாம். லாக் ஏ ப்ளஸ் லாக் பி இஸ் லாக் ஏபி. இதை ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க. இது ரெண்டே பெருக்கணும். லாக் ஆஃப்னு போட்டு ஏபி 9/10 இன்ட்டு 10/9. இது கேன்சல் ஆகிடும். மேலே 9 9 கேன்சல், 10 10 கேன்சல். அப்படின்னா லாக் 1 பேஸ் 10 தான்.
அப்படி இது மாதிரி கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று தானே. லாக் 1 பேஸ் 10 ஆப்ஷன் பியில் இருக்குது. லாக் 1 பேஸ் 10 இதில் டேரெக்டாக அப்படின்னா என்ன செய்யணும், நீங்கள் ஃபார்முலா பயன்படுத்தி கணக்கை போட்டு அப்புறம் இந்த விட எங்கே இருக்குது அடுத்தது மாதிரி நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்பொழுது ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுவரை மொத்தமாக 64 வினாக்கள். இதில் சமச்சீர் பாடத்திட்டத்திலிருந்து ஆரம்பத்தில் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கோம். அதில் எல்லாமே நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நான் கண்டினியூஸாக நம்பர் போட்டு உங்களுக்கு டெய்லி விளக்கத்துடன் உங்களுக்கு அனுப்பித்து கொண்டு இருக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களையும் பயன்பெற செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. நன்றி, வணக்கம்.